ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாண்டி ஹோம் டைரிஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த லாக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நாண்டி ஹோம் டைரிஸோட ஃபேமிலியும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக நம்மளுடைய விலாக்ஸ் வந்துடும். இன்றைக்கி நம்ம கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கார்டன் பற்றினா ஒரு அப்டேட் கொடுத்துடலாமா? நம்ம கார்டனில் பச்சை மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே போட்டிருக்கோம். கீரையும் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் சூப்பராகவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால வெண்டைக்காய் எல்லாமே முத்திடுச்சு. இருந்தாலும் அதை காய வச்சு நம்ம சீட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காயிலேயே முடக்கத்தான் கீரை சூப்பராக படர்ந்துருச்சு. அடுத்ததாக 2 பாக்ஸ் ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே கொஞ்சம் கத்திரிக்காயை அறுவடை பண்ணியாச்சு. இப்போது நிறைய பூக்கள்லாம் விட்டுருக்கு. தக்காளி இன்னும் காய் விடலை. ஆனால் வெள்ளைப்பூச்சி தாக்கம் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணணும். கூடவே தண்டுக்கீரையும் பாலக்கீரையும் போட்டிருந்தோம். மழை பெஞ்சதுனால விதையெல்லாமே பரவி நமக்கு ஒழுங்கான ஒரு இது கிடைக்கல. இன்றைக்கி கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே தண்ணி பாய்ச்சறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால நான் அதிகமாக தண்ணி எதுவுமே காமிக்கல. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக பாய்ச்சிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொத்தமல்லியும் போட்டிருந்தோம். அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு. கடைசியாக வெண்டைக்காயை எல்லாமே நம்ம பறிச்சாச்சு. பச்சை மிளகாயும் பறிச்சாச்சு. அவ்வளோதான் இன்னையோடைய அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.